லக்னாதிபதி யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு என்ன ஆகாதுன்னா, அந்த டாமினேஷன் பிரச்சனைகள், வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவின்மை, சடனாக நல்லா இருப்பாங்க, தொழில் நல்லா போகும், அப்படியே முடங்கிடும். நன்றாக இல்லாதவர்கள் ஒட்டுமொத்தமாகவே தன் வாழ்க்கையை தனிமைப்படுத்தி கொண்டு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கு இல்ல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பணவரவை உருவாக்க முடியாது, உருவாக்க முடியாததுனால கடன் சுமையை வாங்குவோம். அப்ப கடன் சுமையை அடைக்கிறதுக்கு மட்டும் நம்ம நிறைய போராட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது. அதை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தினம் தினம் வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகள் சந்திக்கிறோம். ஆனால் வீட்டில் முதல்ல ஒரு கணவன் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் தாந்திரிக முறைப்படி நம்ம சிறு சிறு விஷயங்களை மாற்றி செய்யும் பொழுது நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றியும், தாந்திரிக் ரெமிடிஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நமக்காக சொல்கிறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். பொதுவாக நீங்கள் எப்போவுமே சொல்வீங்க வீட்டில் இருக்கிற பெண் சுக்கிரன் மகாலட்சுமிக்கு சமம்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனை, சின்னதில் ஆரம்பித்து அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. ஒரு வீட்டில் சுமூகமாக சந்தோஷமாக இருக்கணும்னா தாந்திரிக் முறைப்படி ஏதாவது சுலபமான வழிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன? பொதுவாக காலபுருஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷ லக்னம் தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் முதல் ராசி. இதோடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். என்றைக்குமே லக்னாதிபதி பாதிக்கப்படுவது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். லக்னாதிபதி யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு என்ன ஆகாதுன்னா சிறப்பாக இருக்காது. அந்த டாமினேஷன் பிரச்சனைகள், ஒரு வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவின்மை, விரக்தியை வெளிப்படுத்துதல், ஒரு பலம் இல்லாதது போல் உணருதல், இது எல்லாம் லக்னாதிபதி பாதிப்பு தான். பொதுவா லக்னாதிபதி பாதித்தால் என்ன நடக்கும் என்பதை காலபுருஷ தத்துவமே நமக்கு உணர்த்தி விடுகிறது. பொதுவா லக்னாதிபதியாக காலபுருஷனுக்கு முதல் ராசி அதிபதி செவ்வாய்னு சொன்னோம். பாதிக்கப்படுவது அப்படின்றது 8ஆம் இடம். 8ஆம் இடத்திற்கு ஒரு கிரகம் போனால் அது செயலிழந்து விடும். விருச்சக ராசியில அதே செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் கூட 2 கிரகங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த செவ்வாயை செயலிழக்க வைக்கிறார்கள். ஒன்று கேது, இன்னொன்னு நீச்ச சந்திரன். இதுதான் விருச்சக ராசியினுடைய தன்மை. அப்போ யார் ஒருவருக்கு லக்னாதிபதி பாதித்திருக்கிறதோ அவரிடத்தில் கேதுவின் குணமும் சந்திரனின் குணமும் பிரதிபலிக்கும். கேது என்பது தனிமை, சந்திரன் நீச்சமடைந்திருக்கிறது பாத்தீங்கன்னா மனோபலம், உடல் பலம் குறைதல். இப்போ மனோபலமும் உடல் பலமும் அவரு இந்த வெளி உலகத்தை எந்த அளவுக்கு ரசிக்கிறாரு, உணவுகளை எந்த அளவுக்கு உண்டு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் ஒருவருடைய லக்னாதிபதி வலுவையை முடிவு செய்ய முடியும். கருத்து வேறுபாடுகள் உள்ள பேச மாட்டாரு. பிரிவினைவாதம் என்பதே அவரிடத்தில் என்ன பண்ணாதுன்னா பெரும்பாலும் இருக்காது. இது எல்லாமே லக்னாதிபதி நன்றாக இருப்பவர்களுக்கு. நன்றாக இல்லாதவர்கள் ஒட்டுமொத்தமாகவே தன் வாழ்க்கையை தனிமைப்படுத்தி கொண்டு விடுதலை அடைவதற்கு மட்டுமே முயற்சி செய்வார்கள். அப்ப அவங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே தோல்வியில தான் முடியும் என்பதற்கு லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் போய் எப்படி கேது சந்திரனோடு சிக்கி இருக்கிறாரோ அதே போல நம் பிறந்த ஜாதகத்தில் கேது பார்வை லக்னாதிபதிக்கு விழுந்துருச்சுனாலே சந்திரன் நீச்சம் அடைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள திருமண பிரச்சனைகளை என்ன பண்றதுன்னா ஏற்படுத்துது. அப்ப சந்திர பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டாரு, அவரை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். இப்ப சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆகிக்கிட்டே இருக்காரு. 30 நாளும் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி முடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப அவருடைய மறுவடிவமாக என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மலர்கின்ற மலர்கள், பால், இது ரெண்டுமே சந்திர பகவானுடைய அருள் பெற்றதுதான். இப்போ இவர் உச்சமடைகிற நட்சத்திரம்னு வருவது எது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நாம நெற்றி கண்ணை என்ன பண்ணுவோம்னா தொடர்பு படுத்துவோம், அக்னியின் வெளிப்பாடாக சொல்லுவோம். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக யார் இருக்கிறாங்கன்னா முருகப்பெருமான் தான் இருக்காங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்றோம்னா பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய், ஆணுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரனாக என்ன பண்றாங்கன்னா வராங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள்ல சந்திரனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மலர்கள், தாமரை மலரையும் மல்லிகை பூவையும் இணைத்து மாலையாக தொடுத்து வள்ளி தேவசேன
பூஜைனா சுப்பிரமணியருக்கு கொடுக்கணும். எப்போ? செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் கொடுத்துட்டு, கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா சுவாமிக்கும் குங்குமப்பூ ஒரு டப்பா கொடுத்துருங்க, இன்னொரு டப்பா நீங்க வாங்கிக்கோங்க. அதை கொண்டு வந்து இடித்து பன்னீர் கலந்து நெய் கலந்து நெற்றியில் திலகமாக வைக்க கணவன் மனைவி வசியம். தினம் தினம் நம்ம தினம் தினம் இது என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகளே வரவிடாது. இந்த பரிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட பாதிப்பு வந்தாலும் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி குறையாது. அந்த குடும்பத்துல அவங்க அந்யூன்யத்துவத்தால என்ன வரும்னா பணவரவு நிறைய வரும். இதுதான் கணவன் மனைவி நன்றாக இருப்பதற்குரிய தாந்திரிக பரிகாரம். இல்ல பிரிஞ்சு இருக்கோம், சேரணும், அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா? தாராளமா இதை பண்ணிட்டு அதே குங்குமப்பூவை நீங்க மட்டும் தனியா திலகம் வைக்கும் பொழுது கணவர் வரணும், இல்ல மனைவி தன் கூட வரணும்னு நினைச்சு நீங்க வீட்டு பூஜை அறையில பண்ணினாலே கட்டாயமா 48 நாளுக்குள்ள மாற்றம் கிடைக்கும். ஒன்னு சேர்ந்துருவாங்க. அதுக்கான பலன். இது கணவன் மனைவி வசியத்திற்கு நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்ததாக கடன் பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் ஏதோ ஒரு விதத்தில் இஎம்ஐ காருக்கோ வீடுக்கோ இல்லாட்டி படிப்புக்காகவோ லோன் வாங்கி இந்த கடன்றது ஒவ்வொரு வீட்லையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த கடன் படிப்படியாக குறைந்து அடைஞ்சு போகணும், கடன் இல்லாமல் வாழணும்னா என்ன தாந்திரிக் ரெமெடி? பண வரவை குறிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவமாக வருபவர் யார் என்றால் சுக்கிரன். அப்போ நமக்கு சுக்கிரன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு பணவரவு நன்றாக இருக்கும். இப்போ நமக்கு 2ஆம் பாவமும் சுக்கிரனும் ஒரு வகையில் கெடுகிறது அப்படின்னா நம்மால என்ன பண்ண முடியாதுன்னா பணவரவை உருவாக்க முடியாது. உருவாக்க முடியாததுனால கடன் சுமையை வாங்குவோம். அப்ப கடன் சுமையை அடைக்கிறதுக்கு மட்டும் நம்ம நிறைய போராட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது. அதை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள் வருது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னா 2ஆம் பாவமோ 2ஆம் அதிபதியோ சுக்கிரனோ கெட்டால் அவர்களுக்கு பலம் படுத்தி கொடுக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரமாக தான் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம் உதவி செய்யும். சோ அப்ப பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று வரக்கூடிய குரு ஹோரையிலோ சுக்கிர ஹோரையிலையோ மறிக்கொழுந்தும் மல்லிகைப்பூவும் இணைத்து மகாலட்சுமிக்கு நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அந்த பணவரவை உருவாக்கிக்க முடியும். 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்திலும் சுக்கிரஹோரை குருஹோரை அந்த நட்சத்திரத்தோடு நாளாக பார்த்து அம்பாளுக்கு மல்லிகைப்பூவும் மறிக்கொழுந்தும் நாம அர்ச்சனை பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம்ல ப்ரேயர் பண்ணினா நம்மளுடைய 2ஆம் பாவம் ஸ்ட்ராங் ஆகும். இது ப்ரேயர் பண்ணும் பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டுக்கணும், பன்னீர் ரோஜாவை மென்று சாப்பிட்டுடணும். அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகு இதை பண்ணும் பொழுது 2ஆம் பாவம் சூப்பரா வலுவடையும். பொதுவா எப்போதுமே வாயில நறுமணம் இருக்கணும்னு யாரெல்லாம் நறுமணம் சம்பந்தப்பட்ட மிட்டாய்கள் நறுமணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாசனாதி திரவியங்களை வைத்துக் கொண்டு மென்று கொண்டே இருக்கிறார்களோ இவர்கள் அனைவருக்குமே 2ஆம் பாவம் வேலை செய்யும். ஒரு சமூகம் பொருளாதாரத்துல உயர்ந்த சமூகம், அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாக்கு போடுவாங்க, அந்த அதுலயே ஒரு விதமான நறுமணம் வரும். அது ஒரு போதை சம்பந்தப்பட்ட நறுமணம். சோ அந்த இடத்துல ராகு சுக்கிரனை அது இணைக்கிறது. அது ஒரு விதத்தில் வருமானத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. நம்ம முன்னோர்கள் அதை தாந்திரிக பரிகாரமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஜா பூ சாப்பிடலாம், நெய் சாப்பிடலாம், ஏலக்காய் விதை இருக்குல்ல அதை சாப்பிடலாம். நல்லா கவனிங்க, பல்லு வலி வந்தா கிராம்பு வைங்க, பல்லு வலி சரியாகும்னு சொல்லுவோம். கடன் வலி எல்லாமே கேதுதான். அந்த கேதுவுக்கு பரிகாரமே கிராம்பு தான். அதை பல் பொடின்ற ஒரு விஷயத்துல வச்சாங்க. அதை நீங்க பல் துலக்கினாலும் அதே 2ஆம் பாவத்திற்குரிய பாசிட்டிவான பலன் சூப்பரா கிடைக்கும். சோ 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னா வாய் நறுமணமா இருக்கணும். வாய் நறுமணமாக இருந்து கரெக்டா 2வது நட்சத்திரத்தை இயக்கினால் சிறப்பான பணவரவு உறுதி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தொழில வெற்றி பெறணும். அது சிறு தொழிலா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பிராண்டட் தொழிலா இருந்தாலும் சரி, சடனா நல்லா இருப்பாங்க, தொழில் நல்லா போகும், அப்படியே முடங்கிடும். அது எதனால ஆகுது? இதுக்கு ஒரு தாந்திரிக் ரெமெடி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க, உங்களுக்கு நஷ்டம் அடையாது, மேற்கொண்டு பணவரவு நல்லா இருக்கும்னா என்ன பண்ண? நம்மளுடைய தொழிலாளர்கள் தான் நமக்கு விசுவாசமாக இருந்து நம்மளை வெற்றி அடைய வைப்பவர்கள். தொழிலாளர்களை நம்ம சரியா வச்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்துல சூரிய பகவான் சிறப்பா இருக்கணும். சூரிய பகவான் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை நீங்க பிராண்டா நடத்த முடியும். நல்ல முதலாளிக்குரிய ஒரு அறிகுறிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாம நல்ல முதலாளியா இருக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய செயல்களை இயக்கணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது குதிரை தலை. அப்போ குதிரைக்கு பார்த்தீங்கன்னா தினசரி அது விரும்பக்கூடிய கொள்ளு புண்ணாக்கு, அது உண்ணக்கூடிய உணவுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்க கையால குதிரைக்கு உணவு கொடுக்கும் பொழுது உங்களிடத்துல சூரிய காரகத்துவம் விருத்தி அடையும். நீங்க குதிரைக்கோ அஸ்வ பூஜை செய்ய செய்ய உங்களுடைய முதலாளித்துவம் மேலோங்கும். அப்போ முதலாளித்துவமா ஒருத்தவர் நல்லா இருக்கணும்னா அவருடைய டேபிள்ல குதிரை பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 2
2 கால்களை தூக்கிக்கிட்டு வந்து ஒரு பொம்மையெல்லாம் இருக்கும். ஆமா. அது பெங்ஸ்வீல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொம்மைகளை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குதிரையினுடைய படத்தை பார்க்க 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 நமக்கு முதலாளித்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆகும். இது விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, பரணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. இந்த பரணி நட்சத்திர வழிபாட்டிற்கு வேலையாட்களை வசீகரித்து வைக்கக்கூடிய யோகம் உண்டு. எப்பொழுதெல்லாம் பரணி நட்சத்திரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சனிக்காரகத்துவம் உள்ள நபர்களுக்கு உதவி பண்ணணும். சனிக்காரகத்துவம்னா என்னன்னா, வாயில் காவலாளிகள் அவர்களுக்கு உதவி செய்தல், துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்தல், மருத்துவமனைகள்ல துப்புரவு செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய தொழிலாளர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள். நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, தொழிலாளர்களுக்கு நல்லது பண்ணா தொழிலாளர்கள் விசுவாசமா இருப்போம்னு நினைப்போம். ஆக்சுவலி உண்மைன்னா, நமக்கு பணம் வரணும்னா இந்த பூமியை தூய்மைப்படுத்துபவர்கள், நோயாளிகளாக இருப்பவர்களை தூய்மைப்படுத்துபவர்கள், நம்மை பாதுகாப்பவர்களுக்கு நாம நன்மை செய்யும் பொழுது நம் வேலையாட்கள் நமக்கு விசுவாசமாக இருந்து உழைத்து தருவார்கள். அதன் மூலம் நமக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தின் மூலம் இவர்களுக்கு நன்மை செய்யலாம். யாருக்கு? நம்ம கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்கு. இப்போ துப்புரவு பணியாளர்கள்லாம் ஒரு வேலை இல்ல, அவங்க எல்லாம் கொடுத்தா கூட வெளிநாட்டுல நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய ஒட்டுமொத்த பலனை ஒருங்கே பெறுவதற்கு காலபைரவர். நல்லா கவனிச்சு பார்த்திருக்கேமா, நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். யாரு எல்லாம் இந்த காலபைரவருடைய டிவோட்டியா இருக்காங்களோ அவங்க பெரும் முதலாளிகளா இருக்காங்கம்மா. இவங்க கிட்ட வேலையாட்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா பெரும் விசுவாசிகளா இருக்காங்க. பெரும் விசுவாசிகள்னா என்னன்னா, உனக்கு சம்பளமே கிடையாது, நீ கிளம்புனா கூட நான் உங்க கூட இருந்தா கூட போதுன்ற ஒரு மனநிலை வரணும்னா அவங்க காலபைரவருடைய பக்தராக இருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, பைரவரை இரவு நேரத்தில் வழிபடுபவர்கள். அதுல குறிப்பா திருநள்ளாறில் இருக்கக்கூடிய பைரவர், எங்கெல்லாம் வந்து சனி பகவான் வந்து சிறப்பு திருத்தலமாக வருகிறாரோ அங்க இருக்கக்கூடிய பைரவர்கள். இப்ப குச்சனூர்ல வந்து சனி பகவான் சிறப்பு மூர்த்தியாக தான் காட்சி கொடுக்கிறார். அதே போல திருவானைக்கால வந்து தம்பதி சமேதராக காட்சி கொடுக்கிறார். இப்படி சனி பகவானுக்கென்று ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பைரவர்களை வழிபட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இவர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முதலாளியாக, சூரிய காரகத்துவம் மிக்க நபர்களாக இருந்து தன்னுடைய நிறுவனத்தை பிராண்ட் ஆக்குறாங்க. நிறுவனத்துல பிராண்ட் ஆகணும்னா பைரவரை கரெக்டா பள்ளியறை பூஜை இறைவனுக்கு நடக்கும் பொழுது நாம் வழிபட்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சோ இப்படி இருந்தாலும் தொழில்ல பெரிய அளவு வெற்றி பெறலாம். பைரவருடைய பிளஸிங் நமக்கு வேணும்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்தா போதும், அதை மட்டும் செஞ்சா போதும். இன்னொன்னு, பைரவருடைய பிளஸிங் நமக்கு பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுடைய வேலையாட்களுக்குன்னு மாதம் மாதம் ஏதாவது ஒரு வஸ்திர தானம் பண்ணும் பொழுது பைரவர் வந்து என்ன ஆகிறாருன்னா சந்தோஷம் அடைகிறார். அதை தாண்டி குடை இருக்குல்ல, இது வந்து வெயில்ல வேலை செய்பவர்களுக்கு, வெயில்ல உட்கார்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி, பூ கட்டி விற்பவர்கள், யாரெல்லாம் இந்த வெயில்ல உட்கார்ந்து தொழில் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய பெரும் குடைகளை கொடுத்தா பைரவர் சந்தோஷப்படுறார். அப்போ அவங்களுக்கு வாரி வாரி பலன்களை கொடுக்குறார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேயர்கள், இன்னும் நிறைய தாந்திரிக் ரெமெடிஸ் இருக்குது. உங்களுக்கு அடுத்தது எந்த விஷயத்துக்கான தாந்திரிக் ரெமெடி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிட்டிங்கன்னா அடுத்த ஒரு பதிவில் குருஜி கிட்ட அது கேட்கப்பட்டு அதற்கான தீர்வுகளும் கொடுக்கப்படும். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நேயர்களுக்காக நம்ம பேசலாம். நன்றி குருஜி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.